ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை மிட்டாய்ங்க. எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேர்க்கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதில் பேன் ஒன்று வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு கப்பு வேர்க்கடலையை எடுத்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வேர்க்கடலையை ஒன்று எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது தோல் வந்து பிரிஞ்சு வருது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து ஆற வச்சுட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு நான் இப்போ வந்து இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இருக்கட்டும், இது ஒரு பக்கம். மறுபடிக்கும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஃபேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம சர்க்கரையை வந்து நம்ம நல்லா மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மிட்டாய்ங்க இது. வீட்டில் இருக்கிற 2 பொருள் இருந்தால் போதும். பாருங்கள், நம்ம எந்த ஒரு எண்ணெயும் நெய்யும் ஊற்றல. நல்லா திரண்டு வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக. அவ்வளோதான், நம்மளோட மிட்டாய் வந்து ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து லெவல் படுத்திக்கோங்க. நம்ம கொட்டின உடனே அந்த சூட்டிலே லெவல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுச்சுனாலும் நம்மளுக்கு வந்து அந்த மிட்டாயை வந்து இறுகி வந்துடுங்க. அதனால் கொட்டின உடனே அந்த சூட்டிலே நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், லெவல் ஆயாச்சு. இப்போ வந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். ஆறின பிறகு வந்து பீஸ் போட முடியாது, அது வந்து நல்லா இறுகிரும். அதனால் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கத்தி வச்சு நமக்கு வேணுன்ற ஷேப்பில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.